பாருங்க, ஜெயந்தி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நல்ல செய்தி சொல்லிருக்கா. அதனால நாம ஸ்வீட் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க போறோம். சொல்லு ஜெயந்தி, என்ன ஸ்வீட் பண்ணலாம்? உனக்கு என்ன பிடிக்கும்? எல்லாருக்கும் என்ன பிடிக்குமோ அதே பண்ணிடுங்க. அதெல்லாம் முடியாதுக்கா. இன்னைக்கு உங்களுக்கான நாள். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத சொல்லுங்க, நாங்களும் அதே சாப்பிடுறோம். எனக்கு கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதானே, பண்ணிடலாம். நீங்க கேரட் எடுத்து கிளீன் பண்ணி சீவி வச்சிருங்க, நான் வந்து அல்வா பண்ணிடுறேன். சரி சரி. ஜெயந்தி, நீ எங்க போற? கேரட் வெட்டுறதுக்கு. நீங்க தானே சொன்னீங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன், அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ இனிமே இந்த வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாம். அதான் நானும் இந்துவும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ நல்லா ரெஸ்ட் எடு. இனிமே சித்திக்கு வீட்ல ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான். அக்கா, நீங்க குழந்தைய மட்டும் பெத்து கொடுங்க, மிச்சத்துல நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ பாருங்க சித்தி, உங்களுக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா? பிறக்க போற குழந்தை உங்கள மாதிரி இருக்கணுமா இல்ல உங்க வீட்டுக்காரர் மாதிரி இருக்கணுமா? கருப்பா இருக்கணுமா இல்ல சிவப்பா இருக்கணுமா? ஏய் அக்கா பாருங்கக்கா, இவங்கள என்னெல்லாம் கேள்வி கேக்குறாங்க. ஏய், இப்பதான் அவளுக்கே அவ முழுகாம இருக்கிற விஷயமே தெரியும். அதுக்குள்ள நீங்க அவளை போட்டு இப்படி நச்சரிக்கிறீங்களே, கொஞ்சம் அவளை ஃப்ரீயா விடுங்க. ஜெயந்தி, ஆனாலும் நீ சாதாரண ஆள் இல்ல ஜெயந்தி.